இன்னைக்கு நம்ம லெனின் பத்தி ஒரு விஷயத்த பார்க்கலாம். லெனின் பத்தி நம்ம பொதுவா என்ன பார்ப்போம் அப்படின்னா, ரஷ்யால ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை அவர் எப்படி கட்டினாரு, தியரிட்டிக்கலா அவரோட பங்களிப்பு என்ன, மக்களை அணிதிரட்டி ரஷ்ய புரட்சிக்கு எப்படி ஒரு தலைமை தாங்கினாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள போக போறது இல்ல. லெனின் யூஸ் பண்ண ஒரு பெண்ணை பத்தி தான் பார்க்க போறோம். நவம்பர் புரட்சி நடந்து லெனின் தலைமையிலான சோவியத் அரசு அமையுது. அந்த சூழல்ல அவர் யூஸ் பண்ணது த கிரீன் எனாமல் டிப் பென். இப்ப நம்ம யூஸ் பண்ற ஃபவுண்டைன் பென் பரவலா வரதுக்கு முன்னாடி டிப் பென் தான் யூஸ் பண்ணாங்க. டிப் பென் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிப் ஹோல்டர் ஒன்று இருக்கும், அதோட டிப்ல நிப் அட்டாச் பண்ணிருப்பாங்க. இங்க் ஃபில் பண்ற கெப்பாசிட்டி இதுல இல்லாதனால நம்ம எழுதணும் அப்படின்னா இதை இங்க் பாட்டிலுக்குள்ள டிப் பண்ணிட்டு தான் நம்ம எழுதணும். சில வார்த்தைங்க நம்மளால எழுத முடியும், திரும்பி டிப் பண்ணிட்டு எழுத வேண்டியது இருக்கும். லெனின் யூஸ் பண்ண அந்த பெண்ணோட சிறப்பு என்ன அப்படின்னா, புரட்சிக்கு அப்புறம் இந்த சோவியத் அரசு கொண்டு வந்த முதல் சட்டங்களை அந்த பெண்ல தான் அவர் சைன் பண்ணியிருக்காரு. குறிப்பா போர் நிறுத்தம், அமைதிக்கான சட்டமா இருக்கட்டும், நிலங்களை அரசுடைமையாக்கி அங்க நிலமற்ற விவசாயிகளுக்கு அந்த நிலங்களை பகிர்ந்து கொடுத்தது, 8 மணி நேர வேலை, இப்படி நிறைய உரிமைகளை வழங்கின சட்டங்களை அந்த பெண்ல தான் அவர் சைன் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் எப்படி தெரிய வருது அப்படின்னா, லெனின் தலைமையிலான அரசுல உணவுத்துறை அமைச்சரா இருந்த ஸ்லிச்சர் அவர் பையனை கூட்டிட்டு லெனினோட ஆபீஸ்க்கு போறாரு. அப்ப லெனினுக்கு தெரியாம அந்த பையன் அந்த பெண்ணை எடுத்துட்டு வந்துடுறாரு. இது அவருக்கு பின்னால தெரிய வருது. அவர் அந்த பெண்ணை 1923ஆம் ஆண்டு திரும்பி அரசு கிட்ட ஒப்படைக்கிறாரு. அது லெனினுக்காக அமைக்கப்பட்ட மியூசியம்ல வைக்கப்படுது. இப்படி லெனின் சம்பந்தப்பட்ட நிறைய பொருட்களை அந்த மியூசியம்ல பார்க்கலாம். இப்ப அந்த மியூசியம் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மியூசியம்ல இருக்கிற நிறைய பொருட்கள் பத்தின தகவலை அவங்க வெப்சைட்ல போட்டிருக்காங்க. ஆர்வம் உள்ளவங்க அந்த வெப்சைட்டை போய் பார்க்கலாம்.